ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 13 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ அந்த கொஸ்டின்லாம் படிச்சுட்டு இருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. டிராகன் இன்சைன் ஹெர்பல் ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று. எந்த ஒரு ஆல்கமிஸ்டாக இருந்தாலும் அதை பார்த்த உடனே எடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த கொஸ்டினை படிச்சவங்க கூட அங்கே சுற்றி எந்த பெஸ்ட் இல்லைனா நேரா போய் அதை எடுத்துடுவோம்னு சொல்லிடுவாங்கன்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆனா விஷயமே வேற, அந்த ஹெர்பலோட ஸ்மெல்லுக்கு ஒரு தேர்ட் கிரேட் பீஸ்டும் அது பக்கத்திலே தான் சுத்திட்டு இருக்கும். அதுவும் இல்லாம 50 மீட்டருக்குள்ள தான் நம்மளால அதோட ஸ்மெல்ல ஃபீல் பண்ண முடியும். நீங்க ஏற்கனவே அந்த பீஸ்டோட ட்ராப்ல இருக்கீங்க, உடனே டீலிசன் ஸ்பெல்ல போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி தான். ஒயிட் ஸ்பைடர் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. அது கடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள ஆன்டிடோஸ் எடுக்கலனா நம்ம கண்டிப்பா இறந்துருவோம். ஒரு வைல்ட் ஏரியாக்குள்ள போற ஒரு கல்டிவேட்டரோ ஆல்கமிஸ்டோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் போலன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதுக்கும் ஆன்சர் எழுதுறாரு. வேலை முடிஞ்சிருது. அவர் டக்குனு எந்திரிச்சு நிக்க அந்த இன்சார்ஜ் டென்ஷன் ஆயிடுறான். எக்ஸாம டிஸ்டர்ப் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நான் முடிச்சிட்டான். அவனுங்க 2 பேருக்கும் சமசாக்கா இருக்கு. ஆரம்பிச்சு அரை மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி? சரி, நீ வெளியே போய் வெயிட் பண்ணு. செகண்ட் ரவுண்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு அவரு கேக்கு. உன் பேப்பரை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவரும் வெளியே போயிடுறாரு. நம்ம லீட்டைன் நம்மளால அப்படி என்னதான் எழுதியிருக்கான்னு சொல்லி கேட்டு அவர் பேப்பரை பார்த்து அவரும் 2-3 பிட்ட காப்பி அடிக்க வெளியே இருந்த அந்த ஆளும் அவர் அப்படியே பாக்குறாரு. இவன் கண்டிப்பா பாஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள இங்க என்ன பண்றான்? உள்ள கரெக்ஷன் வேலைலாம் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்த எல்லா பேசிக்கான கொஸ்டினுக்கும் நம்ம ஹீரோ கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காரு. இது எப்படி நடந்துச்சு? அல்கெமியோட ஃபண்டமெண்டல்ஸ் இதுல தான் இருக்கு. நம்மளே 2-3 தப்பு பண்ணிருப்போம். ஆனா இவன் அப்படி எல்லாத்தையும் கரெக்டா எழுதியிருக்கான். ஒருவேளை ஏதாவது சீட்டிங் பண்ணிருப்பானோ? ஆனா நம்ம தான் அவனை பார்த்துட்டே இருந்தோமே. சரி, அதை விட லியோகோவனோட கொஸ்டினை பார்ப்போம். கண்டிப்பா அவ்வளவு சாதாரணமா அதெல்லாம் யாராலையும் சால்வ் பண்ணிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டா எழுதி வச்சிருக்காரு. டிராகன் இன்சைனோட ஃபிராக்ரன்ஸ் 50 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். 100 மீட்டர் தாண்டியும் நம்ம அதை ஃபீல் பண்ணோம்னா நம்ம அந்த பீஸ்டோட இலியூஷன்ல மாட்டிட்டு இருக்கோம். உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடணும். அட, கரெக்டா எழுதிருக்கானே. இன்னும் கொஞ்சம் விஷயம் கூட கீழே இருக்கு. பக்கத்துல போய் அங்க இருக்கிற 3 பர்பிள் லீஃப் கிராஸ சாப்பிட்டுட்டு அந்த இலியூஷன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சேஃப்டியா அந்த டிராகன் இன்சைன் எடுத்துட்டு நம்ம அங்கிருந்து தப்பிச்சிடணும். இந்த ஆன்சர் நம்ம மாஸ்டர் கொடுத்த பேப்பர்லயே இல்லையே. அதான் அவன் எப்படியும் கரெக்டா எழுதிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே 2வது கொஸ்டினை பாக்குறாங்க. ஒயிட் பிளேட் ஸ்பைடர் நம்மளை கடிச்சிருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஸ்பைடர் கிங் கிராஸ கண்டுபிடிக்கணும். அந்த கிராஸோட சேர்த்து நம்ம கத்தியில இருக்கிற ஸ்பைடர் ரத்தத்தை கலந்தோம்னா நமக்கான ஆன்டிடோஸ் கிடைச்சிரும்னு அதுல போட்டிருக்காரு. அந்த கிராஸ் நமக்கு கிடைக்கலன்னா ஸ்பைடர் கோகைக்கு போய் அதை கொன்னு அதோட கோரை வச்சு நம்ம எப்படி இன்னொரு ஆன்டிடோஸ் ரெடி பண்றதுன்னு அதுல போட்டிருக்காரு. மாட்டிக்கிட்டான். இதுக்கு இது ஆன்சரே இல்ல. ஸ்பைடர் கிடைச்சிருச்சுன்னா உடனே நம்மளோட மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணணும். அதுக்கு அப்புறமா தான் டிராகன் கிங் ஹெர்பலை கண்டுபிடிக்கணும். அது அந்த பாய்சனை ஸ்லோவாக்கும். பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போய் நம்மள சரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. டெஸ்டுக்கான டைம் இப்ப முடிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அங்க இருந்து எல்லாருமே வெளியே போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அழுதுட்டே வராரு. பரவாயில்ல, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. கொஞ்சம் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? பின்னாடியே நம்ம வீசுனா அவனோட தம்பியும் அழுது புலம்பிட்டே வரானுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆக போறேன். நம்ம ஹீரோ அவ்வளவு மோசம் இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. லியோ நக்கலா அவர் அப்படியே ஒரு லுக்கு ஊடுறோம். உள்ள இருந்த அந்த 2 இன்சார்ஜும் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எவனோ அந்த பையன் அளவுக்கு கூட ஆன்சரை கரெக்டா எழுதல. எல்லாம் வீணா போனவனுங்க. அவங்க மாஸ்டர் லியோகோவாங்க அங்க வந்துடுறாரு. இந்த வாட்டி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிருக்காங்க? மாஸ்டர், கொஸ்டின்லாம் ரொம்பவே டஃபா இருந்ததுனால இந்த வாட்டி ரொம்பவே கம்மியான பேர் தான். நான் எடுத்ததெல்லாம் பேசிக் தான். கிரேட் 1 லெவல்ல நம்ம மாஸ்டர் இருந்தாலே அதை பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவரும் அந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா யாஞ்சி கிராஸுக்கும் ஃபிளவருக்கும் கூட வித்தியாசம் தெரியாம ஒருத்தர் எழுதி வச்சிருக்கான். பாத்தீங்களா, கிராஸ் உயிரை காப்பாத்தும், ஃபிளவர் உயிரை எடுக்கும். இதுக்கே வித்தியாசம் தெரியல. மெடிசன் ரெடி பண்ணும்போது ஏதாவது தப்புனா என்ன ஆகிறது? அதை தூக்கி போட்டு அடுத்த பேப்பரை எடுக்கிறாரு. ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷனோட மெத்தட் எழுத சொன்னா 7 மெத்தட்ல வெறும் 5 தான் எழுதியிருக்கான். மத்த 2 யாரும் வந்து பண்ணுவான்? அடுத்த பேப்பரை அவர் அப்படியே பாக்குறாரு. இந்த பையன் ரொம்பவே பேசிட்டான் மாஸ்டர். இது கடையில இவன் எந்த ஆல்கமிஸ்ட் கிட்டயும் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. ரூல்ஸ் மட்டும் இல்லனா இவனெல்லாம் எப்பயோ வெளியே துரத்திருப்பான். ஆளும் அந்த பேப்பர்லாம் பாக்குறாரு. எல்லா பேசிக் கொஸ்டினுமே கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா எழுதிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல அவன் இதுக்காக தப்பு பண்ணணும். அவன் மக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான் மாஸ்டர். உங்களுக்கு தான் எதுவுமே புரியல. அவர் அப்படியே அவர் அடுத்த கொஸ்டினையும் பாக்குறாரு. அதை பார்த்தா ஆள் சமசாக்கிட்ட மாதிரி தெரியுது. இவன் என்ன எழுதியிருக்கான்? பர்பிள் லீஃப் ஹெர்பலா? நான் ஏன் இதை யோசிக்கவே இல்லை. டிராகன் இன்சைனுக்கு பக்கத்துல தான் அந்த ஹெர்பலும் இருக்கும். ஒரே கல்ல 2 மாங்கா. அந்த பீஸ்டையே ஏமாத்திட்டு அந்த ஹெர்பலையும் நமக்கு சொந்தமாக்கிக்கலாம். இவன் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்ல. ஆனா மாஸ்டர், அந்த ஹெர்பலோட எஃபெக்ட் கொஞ்ச நேரம் தானே இருக்கும். அடக்கு பயிலே கூட தான் டிஎல்எஸ்என் ஸ்பெல் நீ யூஸ் பண்ணல. அது 2 சேர்ந்து அதோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாக்கிரும். இப்படி ஒரு ஆன்சரை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் சிரிப்பு போட்டுட்டு அப்படியே
அவரோட அடுத்த கொஸ்டினுக்கு போறாரு. அந்த ஆன்சரும் வெறித்தனமா இருக்கு. ஸ்பைடர் பிளட் வச்சு அதுக்கான ஆன்டிடோஸா, அதோட பிளட் ரொம்பவே பாய்சன் தான். ஆனா அந்த ஹெர்பல் கூட சேரும் போது ரெண்டும் சேர்ந்து நமக்கான மாத்து மருந்தா மாறிடும். ஏலிஃபும் அதே தான் செய்யும். அதோட நிறுத்தாம அந்த ஸ்பைடரை கொண்டு அதோட டீமன் கோர் எடுக்கலாம் எழுதியிருக்கான் பாரு, அங்க நிக்கிறான். அப்ப இதுக்கான ஆன்சரும் கரெக்டா? கரெக்ட் மட்டும் இல்ல, இது ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. அவரு மத்ததையும் படிச்சு பார்க்கிறாரு. நான் என் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவன் எல்லாத்துக்கும் ஒரு புது மெத்தட்ல சொல்யூஷன் சொல்லி இருக்கான். இவனை போய் ஃபெயில் ஆக்கி வச்சிருக்கீங்களே உங்களெல்லாம். சரி, 2வது எக்ஸாம்க்கு சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. பிராக்டிகல்ஸ்ல அவன் என்ன பண்றான்னு நான் பார்க்கணும். ஆனா மாஸ்டர் ரிசல்ட்டை ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். குயின்சன் இன்னரும் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அதிர்ச்சி ஆகிறாரு. நான் இப்ப வெளியே போவேன். அவன் மட்டும் அங்க இல்ல. உங்க 2 பேரையும் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. வெளியே ரிசல்ட் பேப்பரும் வந்துடுது. அவன் நேம் லிஸ்ட படிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம வீசன் அவன் தமிழ்லாம் கூட பாஸ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம தாத்தா, நம்ம ஹீரோயின் லீ குய்மிங்னு எல்லாருமே பாஸ் ஆயிடுறாங்க. நீங்க எல்லாரும் செகண்ட் ரவுண்ட் போறீங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உள்ள போக நம்ம ஹீரோ லிஸ்ட்ல ஏன் பெரிய இல்லனா நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம், நீ கிளம்பலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவரு சொல்ல லீசனும் அவனோட தம்பியை சேர்ந்துட்டு அவரை ஓட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. குயிச்சன், உன்னா நீ மனசுல பெரிய வெண்ண நினைச்சிட்டு இருக்கியா? இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்தது தானே அவன் சொல்ல அவர் அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம முதல் இங்கிருந்து கிளம்பு. அவங்க மாஸ்டரே வெளியே வந்துடுறாரு. அங்க இருந்த எல்லாருமே அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. குயிச்சன்ங்கிறது யாரு? நம்ம ஹீரோ நான் தான் சொல்ல. என்னது நீ குயிச்சனா? அவர் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு யங் ஜீனியஸ். டான் பவிலியனோட எதிர்காலமே இப்ப என் கண்ணுக்கு தெரியுது. அவர் அப்படியே அவர் பக்கத்துல எல்லாம் வந்து அவரை சுத்தி எல்லாம் பாக்குறாரு. நீங்க 7 பேரும் உள்ள வாங்க. நம்ம லீட்டனுக்குலாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. குயின்சன், நீ உண்மையிலேயே வித்தக்காரன் தான். ஆனா அவரை மட்டும் உள்ள போயிடுறாரு. போச்சு, நான் திரும்பவும் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி அவர் அப்படியே அலாரம் வைக்க. இப்ப 2வது டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு ஆல்கமிஸ்டுக்கான முக்கியமான தகுதி ஃபயர் கண்ட்ரோல் மெத்தட். நீங்க எந்த ஒரு மெடிசன் ரெடி பண்றதா இருந்தாலும் இது இல்லாம முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மெத்தட்ஸ் பத்தி அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அரை ஃபயர், டிமானிக் ஃபயர், எட் ஃபயர்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே நம்ம வீசனோட தம்பி தான். அவனை முன்னாடி வந்து அவன் டேலண்ட்டை காட்ட சொல்ல ஆளும் அப்படியே வந்துட்டு அங்கிருந்த ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றான். நெருப்பு உருவாக்க ஆரம்பிக்குது. அரை ஃபயர் தான் ரொம்பவே பேசிக்கான பொண்ணு. ட்ரூ ஃபயரை உருவாக்க நம்மளோட இன்டர்னல் ஃபோர்ஸை பயன்படுத்தணும். அவன் உருவாக்குன அந்த ஃபயரை 3 பிரிச்சு அதை அப்படியே பெர்மிட் ஷேப்புக்கு மாத்த சோறாயிரும். அவனும் அதை ட்ரை பண்றான். ஆனா புசுன்னு போயிடுது. அங்க இருந்த நெருப்பு அணைஞ்சு போக இது கூட கத்துக்காம தான் நீங்க வந்தியா? அவனை பின்னாடி போய் சொல்லிட்டு அடுத்த ஆளு கூப்பிடுறாரு. வீசன் முன்னாடி வந்துடுறான். இந்த ட்ரிக் பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியல. ஆனா இது நம்ம ஸ்பிரிச்சுவல் பவரை செக் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட். நெருப்பை 3 பிரிச்சு கண்ட்ரோல் பண்ண நம்ம ரொம்பவும் ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். அது உங்க யாராலையும் முடியாது. நான் பண்ணி காட்டுறேன், வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புங்க. வீரவசனம் எல்லாம் பேசிட்டு ஆள் அப்படியே பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகி நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அதை 3 பிரிக்கிறான். ஆனா பிரிய மாட்டேன்னு நெருப்பு அடம் பிடிக்குது. எரிஞ்சதும் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போக அங்கிருந்து எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. மாஸ்டருக்கு சம காண்டாகுது. நீ ஃபெயில் ஆயிட்ட, இப்ப அடுத்த ஆள் வரலாம். நம்ம குயிமிங் ட்ரை பண்றாரு. அவர் சொன்ன மாதிரியே நெருப்பு 3 பிரிஞ்சிட்டு. ஆனா அவரால் அதை ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியல. திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல மொத்தமா அணைஞ்சு போக நீ கிளம்பலாம். நம்ம ஹீரோயின் அடுத்து வராங்க. அவங்களுக்கு அதெல்லாம் சப்பு மற்றும் சால்ட் வாட்டரா இருக்கு. அசால்ட்டா நெருப்பு உருவாக்கி அதை அப்படியே பிரிச்சு சுத்துன்னு சுத்த ஆரம்பிக்கும். ஒரு வழியா ஒருத்தங்களாவது அதை செஞ்சாங்களே. மாஸ்டர் சொன்ன மாதிரியே அதை பெர்மிட் மாதிரி எல்லாம் மாத்தி காட்டிடுறாங்க. லிங்க்சன், நீ பாஸ் ஆயிட்ட. அவங்களும் குசியா போயிடுறாங்க. தேங்க்யூ மாஸ்டர். அடுத்தது லீ. ஆள் வழக்கம் போல பந்தா கட்டிட்டு அப்படியே முன்னாடி வரும். இதெல்லாம் அல்கெமில ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்கில். ஃபயரை கண்ட்ரோல் பண்ண கூட தெரியாம யாராவது இங்க வருவாங்களா? அவன் டக்குன்னு அப்படியே நெருப்பை உருவாக்கிடுறான். ஃபயர் ஸ்பிளிட்டிங் டெக்னிக்கை நான் எப்போ கத்துக்கிட்டேன். கூடவே ஃபயர் ஃபார்மேஷனோட ஒர்க்கிங்கும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால நெருப்பை ரொம்ப சுலபமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை 3 மாத்திட்டு திரும்ப ஒன்னா சேர்த்து அதை அப்படியே 5 மாத்தி காட்டுறான். இன்சார்ஜ் வீசனோட தம்பின்னு சொல்லி எல்லாருமே சாக்குறானுங்க. 5 ஃபயர் பாலாம். ஆனா மாஸ்டர் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. உன் ட்ரிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீ பாஸ் ஆயிட்ட. அவனும் திரும்ப அவன் இடத்துக்கு போயிடுறான். இவனோட பிளட் லைன் ஃபயர். நெருப்பு இவன் பிளட் லைனுக்கு அட்ராக்ட் ஆகும். இவன் அதை ஈஸியா செஞ்சதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. அடுத்ததான் அந்த தாத்தா வர சொல்றாங்க. அவரும் அந்த ஃபார்மேஷனை உருவாக்கி அதை அசால்ட்டா பிரிச்சும் காட்டிடுறாரு. நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. கடைசியா இப்ப நம்ம ஹீரோ தான். ஆள் அப்படியே முன்னாடி வரும். நம்ம லீ, குயின்சன் எப்படி தோக்க போறேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரு பவர்ஸை யூஸ் பண்றாரு. ஆனா பாதி ஃபயர் ஆரே மட்டும் தான் உருவாகுது. லீ அவரை கலைக்க வீசனோட தம்பி, குயின்சன் இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். நீ எந்த மாஸ்டர் கிட்டையும் போய் கத்துக்காம இவ்வளவு பெரிய விஷயம் செஞ்சிருக்கியே. இதை வச்சு கண்டிப்பா உன்னால சுடு துணி போட முடியும்னு சொல்லி அவங்க அப்படியே கலாச்சி சிரிச்சிட்டு இருக்கு. அந்த இன்சார்ஜ், குயின்சன் நீ போலாம். பாதி அறைய வச்சு உன்னால ஃபயரை ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஆனா அவ வாய முறத்துக்குள்ள நம்ம ஹீரோ அதை அப்படியே 3 பிரிச்சிடுறாரு. அவ அப்படியே வாய பொழந்துட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 13 முடியுது. நம்ம ஹீரோ டான் பவுலியனுக்குள்ளேயே பூந்து வித்த காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த அல்கெமி டெஸ்ட்ல ஆள் பாஸ்
ஆனாரா இல்லையா, அடுத்த எபிசோட்ல நமக்காக இன்னும் என்னென்ன சம்பவம்லாம் காத்துட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.